இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கறதுனால வீக்கெண்ட்ல பெருசா கண்டென்ட்லாம் இல்ல. இருந்தாலுமே இன்னைக்கு விக்ரம் எலிமினேட் ஆனார் இல்லையா? அந்த இடத்துல சில தரமான சம்பவங்கள்லாம் நடந்தது. இன்ஃபாக்ட் எலிமினேட் ஆகும்போது எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அதுதான் ஏன்னு புரியல. அது மட்டும் இல்லாம இவரு எலிமினேட் ஆகும்போது மாயா பண்ணாங்க பாத்தீங்களா சம்பவம்? அதெல்லாம் வேற லெவல். யாருமே மாயாவோட பேரை கெடுக்கவே தேவையில்ல. அவங்க பண்றத வச்சு மக்களே முடிவு பண்றாங்க. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் அப்படி இருக்கு. சோ இன்னைக்கு எபிசோட்ல சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். இன்னைக்கு நாளுடைய முதல் சம்பவமே மொத்தம் 5 செக்மெண்ட் இருந்தது. முதல்ல எடுத்த உடனே கமல் சார் உள்ள வந்தாப்ல, தம்பிகளா இன்னைக்கு கண்டென்ட் எதுவுமே கிடையாது, ஃபுல்லா பேசிதான் ஓட்ட போறோம். தயவு செய்து நான் ஒரு வார்த்தையில கேள்வி கேட்டேன் அப்படின்னா பக்கம் பக்கமா பேசி டைமை ஓட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கேள்வியே ஆரம்பிச்சாப்ல. உங்களுக்கு ஆம்பிஷன் என்ன? இந்த வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னவாக போறீங்க? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி இவரே ஒரு டாபிக் ஆரம்பிச்சு வச்சாப்ல. தினேஷ் எந்திரிச்சு, இல்ல சார் இந்த வீட்டை வந்து நான் ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறேன். அதுல ஒண்ணு, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இவன் நல்லா விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரி வெளியில இருக்க எல்லாருமே என்ன கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள எனக்கு கிடைக்கிற வேஷத்தெல்லாம் ரொம்ப நல்லா இன்புட் போட்டு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாப்ல. அதை இந்த இடத்துல கமல்சாரம் பாராட்டினாப்ல. ஆக்சுவலி இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே எல்லாருமே அவங்களோட விருப்பத்தை சொன்னாங்க. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி அவங்க வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க. நம்ம சரவணன் விக்ரம்லாம் டக்குன்னு எந்திரிச்சு, சார் எனக்கு உங்களை பீட் பண்ணி முன்னாடி வரணும் சார் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல கமல் சார், ஆமாப்பா நீங்க சொல்லலாம் யார் சொல்லுவா, நான் பெருந்தன்மையா எடுத்துக்கிறேன், நீங்க எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் பேசினாப்ல. விஜய் வர்மா வந்து எனக்கு 3 ஸ்கிரிப்ட் இருக்கு சார், அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னாப்ல. மாயா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்களாம். அவர் வந்து இவங்க வெளியில வரதுக்குள்ள படிக்கிற அப்படின்னு வேற சொல்லியிருக்காரா. உடனே கமல் சார் அவரு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட கொடுத்தாப்ல. இதுக்கு அடுத்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையுமே வச்சு நான் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரவினா வந்து எனக்கு நிறைய கேரக்டர்ஸ்ல நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் இந்த இடத்துல அர்ச்சனாவும் சொன்னாங்க. கூடவே நான் வந்து நிறைய படத்துல பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்ல கடைசியா கமல் சார் ஒரு விஷயத்த சொன்னாப்ல, என்னவா வேணா ஆக ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது, ஆனா அதுக்கான முறையான பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் கொடுத்துட்டு இந்த முதல் செக்மெண்ட்டை முடிச்சாப்ல. சோ அடுத்த செக்மெண்ட் திரும்பவும் உள்ள வந்து, தம்பிகளா இப்பவும் கண்டென்ட் கிடையாது, இப்பவும் நான் சும்மா தான் கேள்வி கேட்க போறேன், நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்டாப்ல. இந்த வாரம் இந்த வீட்ல நீங்க எல்லாருமே கேப்டன். சோ நீங்க இந்த வாரத்துல யார் நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி யாரு ரொம்ப லேசியா இருந்தாங்க அவங்களையும் சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி லேசா ஆரம்பிச்சாப்ல. இந்த இடத்துல எல்லாருமே அதிசயமா தினேஷ் நல்லா ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. மாயா பூர்ணிமாலாம் கூட ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த வீட்ல கொஞ்சம் லேசியா இருக்கிறது அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் முக்காவாசி பேர் சொன்னாங்க, உண்மையிலேயே அந்த பொண்ணு இந்த வாரம் வீட்ல வேலை செஞ்சதுல கொஞ்சம் வீக் தான். அதான் அந்த பொண்ணே ஒத்துக்கிச்சு. அதான் ஹைலைட். இல்ல சார் எல்லாருமே வந்ததுனால என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால நான் கொஞ்சம் லேசியா தான் சார் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவே ஒத்துக்கிச்சு. கமல் சார் முன்னாடி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பிரேக் போகும்போது எல்லார்கிட்டயும், இல்ல மேம் நான் ஒர்க் பண்றேன் பட் யாருமே சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க விசித்ரா சொல்றாங்க, இல்லம்மா நீ ஒர்க் பண்ற, ஆனா நீ பண்றப்ப நிறைய பேர் ஹெல்ப்புக்கு கூப்பிடுற, அதுதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தினேஷ் உடனே வந்து விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி வைப்பாப்ல. ஆனா அர்ச்சனா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, இதுக்கு மேல நான் பார்த்து கவனமா விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி போற போக்குல ஒரு குத்து குத்திட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா வேலை செய்யறதுல அர்ச்சனா கொஞ்சம் வீக் தான். இதுக்கப்புறம் திரும்பவும் கமல் சார் வந்து மூணாவதா ஒரு டாபிக் ஆரம்பிச்சாப்ல. தம்பிங்களா இந்த வாரம் வீட்ல நீங்க ஒரு கேம் விளையாண்டீங்க இல்லையா, ஃப்ரீஸ் லூப் அப்படின்ட்டு, அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்ல யாரு ஃப்ரீஸ்ல இருக்கா, அதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டாங்க, இன்னொன்னு லூப்ல யார் இருக்கா, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி 2 பேர்த்த செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாப்ல. தினேஷ் எந்திரிச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு 2 நாளைக்கு முன்னாடி வரையும் விக்ரம் வந்து ஃப்ரீஸ்ல இருந்தான் சார், இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிட்டான், லூப்ல இருக்கிறது ரவீனா தான் சார், ஏன்னா அந்த பொண்ணு ஓவரா சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அது எனக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாம அவளோட குழந்தைத்தனமும் லூப்ல தான் சார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாப்ல. இந்த டாஸ்க்ல எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்ன அப்படின்னா, அர்ச்சனா சொன்ன ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. டக்குன்னு எந்திரிச்சு, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீஸ்ல இருந்தது விக்ரம் தான் சார், ஆனா லூப்ல இருக்கிறது மாயா பூர்ணிமா சார், 2 பேருமே ஒரே மாதிரி தான் சார் ரொம்ப நாளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க. அதிசயமா இதுக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வந்தது. அது அப்படியே எபிசோட்லயும் காமிச்சாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, மாயாக்குமே இன்னைக்கு எபிசோட்ல நிறைய கிளாப்ஸ் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் பயங்கரமான விஷயம். ஆனா அர்ச்சனா இதை சொல்லும் பொழுதெல்லாம் மாயாவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. விஷ்ணுவை கேட்டப்ப அது கொஞ்சம் காமெடியா இருந்தது. ஆக்சுவலா விஷ்ணு தான் முதல்ல கேட்டிருப்பாங்க, இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல ஃப்ரீஸ்ல இருந்தது விக்ரம் தான் சார், பட் லூப்ல இருக்கிறது விசித்ரா மேடம் சார், ஏதாவது ஒரு சண்டையை போட்டு வாரத்துக்கு 3 சண்டை அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சு பண்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விசித்ரா கோவம், டேய் என்ன எதுக்குடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இவங்க கோவப்பட கமல் சாரே, மேடம் மேடம் இருங்க, அவருடைய விருப்பம் அது, அவர் சொல்லட்டுமே, நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியாக்கனாப்ல. அதுக்கப்புறம் இவங்க எந்திரிச்சு, இல்ல சார் நான் எல்லாரும் கூடயும் ஒன்னா தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை இல்ல
அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தரா சொன்னாங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா? நிறைய பேர் இந்த இடத்துல விஷ்ணு தான் லூப்லயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் எப்பயுமே கேமை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அதை பத்தி கேள்வியாவே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதனால அவர் தான் லூப்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க. மணிலாம் டக்குன்னு எந்திரிச்சு, சார் இந்த பையன் தொல்லை தாங்கல சார், நான் வேற கடுப்பை பெட்ஷீட் எல்லாம் போத்தி தூங்கணும் அப்படின்னா திடீர்னு பெட்ஷீட்டுக்குள்ள தலையை விட்டு, எப்பா இந்த வாரம் யாரை தூக்க போறாங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி என்னையே கேக்குறான் சார், தொல்லை பண்றான் சார் கேமை பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா கலாச்சு விட்டாப்ல. அதே மாதிரி இந்த இடத்துல நிக்சன் சொன்னது நல்லா தான் இருந்தது. விஷ்ணு தான் சார் லூப்ல இருக்காரு, தினேஷ் அண்ணன் வந்து இந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டாரு, ஒரே விதமான மென்டாலிட்டியில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தினேஷை தாக்கியும் பேசிட்டாப்ல. மாயா கேங்கு இதுக்கு மேல தினேஷ் அர்ச்சனா ஆகவே ஆகாது, அது தெரிஞ்சு போச்சு. சோ இந்த டாஸ்கை வச்சு தேர்ட் செக்மெண்ட் ஓட்டி விட்டாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாருமே விஷ்ணு சொன்னது காமெடியா தான் இருந்தது. கேமை பத்தியே யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரே இடத்துல காலி பண்ணிட்டாங்க. பட் ஃபன்னா தான் சொன்னாங்க, அதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ இந்த 3 செக்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பேசியே ஓடிட்டாங்க. 4வது செக்மெண்ட்ல தான் தம்பிங்களா 3 பேர் நாமினேட் ஆனீங்க இல்லையா, அப்படியே ஒன்னா உட்காருங்க. இந்த வாட்டி உங்ககிட்ட நான் கேட்க போறது இல்ல, சுத்தி இருக்கவங்களை கேட்க போறேன். யாரு வெளியில போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கேட்டாப்ல. தினேஷ் இந்த இடத்துல எந்திரிச்ச உடனே ஒரு உண்மையை சொல்லிட்டாப்ல. சார் நான் நாமினேட் பண்ண ஒரு ஆளை தான் சார் சொல்ல போறேன். ஏன்னா அவர் இப்ப கொஞ்ச நாளா தெரிஞ்சிருக்காரு, அதனால அவரோட கேமை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் இருந்தா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்ல, அதே காரணத்துக்காக தான் இந்த இடத்துல அர்ச்சனாவும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சைடுல இருந்த மணி, விஷ்ணு இவங்க எல்லாருமே விக்ரம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. மாயா டக்குன்னு எந்திரிச்சு, எனக்கு விசித்ரா இருக்கணும்னு ஆசை சார், நான் அந்த மேடையில நிக்கும் போது என் கூட அவங்க நிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி இப்பவே ஒரு க்ளூவை கொடுத்துட்டாங்க கமல் சார். ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. மேபி விசித்ரா மாயா கூட ஃபைனல்ல நிக்கலாம். விசித்ரா நின்னா நான் ஒத்துப்பேன், எந்த வித ப்ராப்ளமும் இல்ல. ஆனா மாயா நின்னாங்க அப்படின்னா எப்படியோ ஓட்டிங் தான் டிசைட் பண்ண போகுது ஃபைனல் ரவுண்ட், அதனால நமக்கு அதுல ப்ராப்ளம் இல்ல. அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல பூர்ணிமாவும் சொன்னாங்க. எனக்கு விசித்ரா இருந்தா ஓகே சார் அப்படின்னு சொல்ல நிக்சன் எந்திரிச்சு ரவீனா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அவருக்கு அவரு பிரச்சனை, ரவீனா வீட்ல இருந்து அந்த ஆன்டி வந்து ஓவரா பேசிட்டு போனாங்க இல்லையா, அதனால வெளியில நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிக்சன் நினைச்சிட்டாப்ல போல. சோ எல்லாருமே சொல்லி முடிச்ச உடனே தம்பிங்களா போதும்பா நானே காமிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் டக்குன்னு கார்டு எடுத்து காமிச்சிட்டாப்ல. உண்மையிலேயே சொல்றேங்க, டைட்டில் வின்னர் அப்படின்னு வீடு ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, விக்ரம் இந்த இடத்துல அவரோட பேர் எலிமினேஷன் கார்டுல இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. கார்டை காமிச்ச உடனே உண்மையிலேயே ரொம்பவே நொந்து போயிட்டாப்ல, ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அழற மாதிரி ஆயிட்டாப்ல. பட் ஓபன் அப் பண்ணி அழல, அது வரைக்கும் ஓகே. இந்த இடத்துல எல்லாருமே அவரை கன்சோல் பண்ண போவாங்க. ஈவன் பூர்ணிமா கூட எந்திரிச்சு போய் விக்ரம் இந்த இடத்துல கேஷுவலா சமாதானப்படுத்துவாங்க. ஆனா மாயா கொடுத்தாங்க பாருங்க ஒரு லுக், நான் கூட இந்த சேனல் காமிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் மாயா பண்ண சில தவறுகளையும் காமிச்சாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ஃபுல்லா நாளைக்கு ட்ரெண்ட் ஆக போது. அர்ச்சனா இந்த இடத்துல ஒரு வார்த்தை நல்லா சொன்னாங்க, பரவாயில்லடா வெளியில போ, எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சொன்னல அது கூட சால்வ் ஆகியிருக்கும், அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நீ டைரக்டா சால்வ் பண்ணு, நீ இந்த இடத்துல உன்னோட மைண்ட் செட்டை மாத்திட்டல அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. மத்தவங்களும் கன்சோல் பண்ணிருப்பாங்க. இவருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காயின் இருக்கும் இல்லையா, அதை வந்து நிக்சனுக்கும் மணிக்கும் கொடுத்திருப்பாப்ல. மணி இந்த இடத்துல உண்மையிலேயே விக்ரம் போகும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஜி ஸ்கொயர் நின்னு அந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது கூட மாயா இந்த இடத்துல நிப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல். பக்கத்திலேயே போயிருக்க மாட்டாங்க, அவ்வளவு நக்கலா நின்னு இருப்பாங்க. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதுக்கடுத்து விக்ரம் இந்த இடத்துல எல்லார பத்தி ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாரு. இப்ப கூட மாயா பூர்ணிமா கூட கடைசியா நான் கொஞ்ச நாள் பேசல, அதை நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல, அது ஏன் தப்பா கூட தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறப்போ சாரி சொல்லி மாயாவை கட்டி பிடிப்பாப்ல. அப்ப கூட மாயா இந்த இடத்துல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு லுக் கொடுப்பாங்க. ஈவன் அதை மணி எல்லாம் நோட் பண்ணி இந்த இடத்துல செம காண்டா இருப்பாரு. விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க எல்லாமே இவர் இந்த இடத்துல நல்லா கன்சோல் பண்ணி வெளில அனுப்புவாங்க. பூர்ணிமாவுமே இந்த இடத்துல கடைசியா ஒரு வார்த்தை, நீ வேணா வெளில போய் பாடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்க அப்பா அம்மாக்கு நாம எப்படி இருந்தோம் அப்படிங்கறத சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டு அனுப்பிச்சாங்க. சரி என்னமோ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் எல்லாத்தையும் கேட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் விக்ரம் வெளில போன உடனே பிரதீப்க்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது போல. இன்னைக்கு ஃபுல்லா அதான் பெருசா போய்கிட்டு இருந்தது. சோ அது இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சா மாயா பூர்ணிமாவோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சோ அடுத்து விக்ரம் கமல் சாரை பார்க்க வரும்போது விக்ரமால நம்பவே முடியாது நான் எலிமினேட் ஆயிட்டேன் அப்படிங்கறத. கமல் சார் இந்த இடத்துல உண்மையிலேயே பரவாயில்ல, இதுதான் உங்க லைஃபோட முதல் படி, இதை முடிச்சிட்டீங்கல்ல, அடுத்த சினிமா தான், அதை நோக்கி பயணப்படுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா அட்வைஸ் பண்ணாப்ல. விக்ரமா இந்த இடத்துல அவரோட வீடியோவை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அர்ச்சனா கூட தான் நம்ம அதிகமா சண்டை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து இந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸை மீட் பண்ணும்போது அவங்கள பார்த்த உடனே சிரிச்சு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிருவாப்ல. தம்பிங்களா நான் வெளில வந்திருக்கேன், யாராவது ஒருத்தராவது அழுதுருப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட அழியடா அப்படின்னு சொல்ல கமல் சார் உடனே யாராவது ஒருத்தர் அழுதுருங்களாமா பாவம் பாவம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டிருப்பாப்ல. அதுக்கடுத்து விக்ரம் இந்த இடத்துல நான் வீடியோ பார்த்தேன்ப்பா, அதுல அர்ச்சனா கூட தான் பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன், மேபி இவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு இருந்தா கூட நான் இந்நேரத்துக்கு வேற லெவல்ல இருந்திருப்பேன் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாப்ல. எல்லாருமே விழுந்து சிரிச்சாங்க. உண்மையிலே இந்த ஃபன்னா ஒரு வீட்டுக்குள்ள பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு உங்கள யாராவது ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான், பட் முடியல அப்படிங்கிற மாதிரி அதுலயே நறுக்குன்னு ஒரு பஞ்ச் அடிச்சு நான் போயிட்டு வரேன் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அது
அதுக்கு அடுத்து கமல் சார் கிட்ட சார் எனக்கு எப்படியாவது உங்க கூட சேர்ந்து ஒரு படம் நடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி போற போக்குல நைஸா ஒரு சான்ஸ் கேட்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டிருப்பாரு. கமல் சாரே ஆடி போயிட்டாரு. தம்பி நான் கூட சிவாஜி சார் கிட்ட இப்படி எல்லாம் சான்ஸ் கேட்கலப்பா, எனக்கு உன் அளவுக்கு மூளை இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அவரே அசந்துட்டாரு. நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவா பேசிதான் விக்ரம வெளில அனுப்பிச்சாப்ல. விக்ரம் மாயா கேங்ல மட்டும் இல்லாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இதுக்கு முன்னாடியே எலிமினேட் ஆயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அவருக்கு கெட்ட பேர் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப கூட அவருடைய நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் ஆனதுக்கு ஒரே காரணம் அவங்க வீட்ல இருந்து வந்த அந்த பேரண்ட்ஸால தான். எஸ்பெஷலி அவங்க அப்பாவும் தங்கச்சியும் பண்ண சம்பவங்களால தான். சோ இவர் வேற வெளில போன உடனே பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற கால்ல இருந்து போய்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். சோ இதுக்கப்புறம் திரும்பவும் கமல் சாரும் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்ப, மாயா இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவெல்லாம் ஒண்ணு என்கிட்ட பேசாமலாம் இல்ல, நான் தான் அவங்க கிட்ட பேசாம இருந்தேன், அவங்க தங்கச்சி வந்து சொன்னா இவன் நம்பிடுவானா அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னமும் அதே ஸ்டேட்மெண்ட்ல தான் நிக்கிறாங்க. என்னதான் அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் வெளில போறப்போ பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நல்ல பண்பு. அதுதான் இந்த இடத்துல மணியை சொல்லுவாப்ல தினேஷ் கிட்டயும் அர்ச்சனா கிட்டயும். ஆக்சுவலி இவங்க 3 பேரும் உட்காந்து அந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, யார பத்தியுமே இது வரைக்கும் பின்னாடி தப்பா பேசினது இல்ல, ஒரு தப்பான ஹார்ஷான வார்த்தையை கூட அவன் யூஸ் பண்ணது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மணிலாம் செம காண்டாயிடுவாப்ல, அவன் வெளியில போறான், இத்தனைக்கு இவங்க பண்ண தப்புக்கு அவன் சாரி கேட்க வரான், கட்டி பிடிச்சு நிம்மதியா அனுப்ப வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு நக்கல் அடிக்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயாவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாப்ல. சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நாளையில இருந்து டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிக்கும் போது ஆட்டம் பயங்கரமா தான் இருக்கும். அட்லீஸ்ட் இவங்க டாஸ்க நல்லா வச்சாதான் பயங்கரமா இருக்கும். இல்ல பால உருட்டி விடுறது, பால பேலன்ஸ் பண்றது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. சோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக்க போட்டு போனீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye, thank you guys.